ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நவம்பர் 8 வந்து அமேசானில் ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு தப்பாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டோம். ஸோ அதோட வீடியோவும் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் எப்படியாவது அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம அமேசான்லேருந்து ஒரு ஒயர்லெஸ் மைக் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ பார்சலும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. நம்ம ஓப்பன் பண்ணுறது அன்பாக்ஸ் வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ பார்சலை ஓப்பன் பண்ணும்போதே பாக்ஸை பார்த்தோன்னே அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அவங்க வச்சு இந்த பார்சல் பேக் பண்ண விதம்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் அவங்க வந்து ஒரு சுருக்கு பைக்குள்ளே தான் மைக் வச்சுருந்தாங்க. மைக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே செம்மையாக இருந்தது. சரி, இனிமேல் வேறு லெவலில் கண்டென்ட் கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் நாங்கள் பார்த்தோம், நம்ம ஆர்டர் பண்ண மைக் வேறு, நம்மளுக்கு வந்த மைக்கு வேறு. கடைசியாக நம்ம அமேசான் கிட்டே ஏமாந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் போடக்கூடாது, ரீஃபண்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கே, ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அகைன் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நவம்பர் 19 அன்னைக்கு போட்டுருந்தேன். அதுக்கும் வந்து தப்பான ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. அதை நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ ஃபைனலி டிசம்பர் 2 அன்னைக்கு எனக்கு வந்து இப்போது இன்னொரு ப்ராடக்ட் வந்து அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா ப்ரீவியஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால தான் இப்படியே பாக்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பேக்கேஜாகவும் நான் அப்படியே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பேக்கேஜே வந்து இதை சீலே வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம். பட் சீல் இல்லாமல் பண்ணி வீடியோ போடுற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து மோட்டிவ் கிடையாது. ஸோ திரும்பியும் இந்த வீடியோ லாஸ்ட்டாக திரும்பியும் பண்ண போகிறோம். இதுலையாவது கரெக்டான ப்ராடக்ட் வந்திருக்கா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபைனலி கைஸ், ஆக்சுவலாக வீடியோவை பார்த்துருப்பீங்க. நமக்கான ஆக்சுவல் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்துடுச்சு. பட் இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நவம்பர் 8 அண்ட் எனக்கு ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் கிடச்சிருக்கிறது டிசம்பர் 2. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 6 நாள் போனால் எனக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. நான் ஒரு எமர்ஜென்சிக்காக என்னோட கண்டென்ட்டை நிறைய எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணேன். பட் ஒரு 1 மந்த்தான கேப் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய கேப்பாக தெரியுது. பட் இதை மட்டும் அமேசான் கொஞ்சம் இந்த ரிட்டர்ன் பாலிசியில் கரெக்டாக அனுப்புனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி கோணலாக இருந்தாலும் என்னோடதாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே லேட் ஆனாலும் இது நம்மளோட ப்ராடக்ட் தான். இதை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட நாங்கள் உங்ககிட்ட வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.